ஆதிக்காக வாங்கி வந்திருந்த ஆடையையும் அவனது பெட்டியின் அடியில் எடுத்து மறைத்து வைப்பது போல வைத்து விட்டாள். ஆதியும் அங்க போனா இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும் என்று நினைத்தவள் ஒரு வழியாக அனைத்தையும் எடுத்து வைத்து முடித்து விட்டாள். பின்பு மதிய உணவை லேட்டாக தான் சாப்பிட்டாள். ஐஸ்கிரீம் சாப்பிட்டதால் அவளுக்கு பசி இல்லை. மதிய உணவு சாப்பிட்ட பிறகு சற்று நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று தன்னுடைய அறையில் வந்து படுத்தவள் அப்படியே உறங்கியும் விட்டாள். மாலை ஆபீஸ் முடிந்து வீட்டிற்கு வந்த ஆதி கண்மணியிடம், அம்மா, வைஷுனிக்கு ஷாப்பிங் போனோம்னு சொன்னாலே போயிட்டு வந்துட்டாளா? போயிட்டு வந்துட்டாப்பா, எங்களுக்கு கூட ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. அப்படியா? ஓகே ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. அவ எங்கம்மா? மேல ரூம்ல இருக்கான்னு நினைக்கிறேன் என்று கூறவும், சரிம்மா, நான் போய் பாக்குறேன் என்றவன் மேலே தங்களது அறைக்கு வந்து கதவை திறந்தவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. 2 பேக் நிறைய துணிகளை அழகாக அடுக்கி பேக் செய்து எடுத்து வைத்திருந்தாள். அவளுடைய ஹேண்ட்பேக்கும் தயாராக இருந்தது. அதை பார்த்து சிரித்தவன், மாலத்தீவு போறோம்னு சொன்ன உடனே என்ன ஒரு ஆர்வத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கா. ரொம்ப ஃபாஸ்டா இருக்காளே என் பொண்டாட்டி என்றவனின் கண்கள் அவளைத்தான் தேடியது. ஆனால் அவளை காணவில்லை என்று தேடி பார்த்தவனுக்கு பிறகுதான் தெரிந்தது அவள் குளியலறையில் இருக்கிறாள் என்று. தண்ணீர் சத்தம் நின்றவுடன் அப்படியே மெதுவாக அந்த குளியலறையின் வாசலில் வந்து நின்று ஒளிந்து கொள்ள, ஆதி வந்தது தெரியாத வைஷு கதவை திறந்து கொண்டு வெளியே வரவும் அவளை பே என்று பயம் காட்டினான். அதில் பதறியவள் அப்படியே தண்ணீரோடு வழுக்கி விழ போக அவளின் இடையை தன் கைகளால் இறுக்கி பிடித்து அவளை தாங்கி பிடித்தவன், என்னடி இது, இப்படியா பயந்து விழுவ? என்ன ஆதி, நீங்க இப்படியா பயப்படுத்துவீங்க? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா என்றதும், சாரிடி, நான் சும்மா உன்கிட்ட விளையாடலாம்னு நினைச்சேன், அதுக்காக நீ இவ்ளோ பயப்படுவேன்னு எனக்கு தெரியாது என்று அவன் கூறவும் அவனிடம் விளையாட நினைத்தவள், சரி, இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே என்ன தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறதா சாரு ஐடியா வச்சிருக்காரு என்றதும் அவளை பார்த்து சிரித்தவன், ஏய் வைஷு, நீ இருக்க பாரு, ரொம்ப மோசம்டி என்று அவளை நிமிர்த்தி பிடிக்க அவள், ஆதி, காலை கீழே வைக்கவே முடியல, பயங்கரமா வலிக்குது என்று கூறினாள். அதில் பதறியவன், என்ன வைஷு, ரொம்ப வலிக்குதா? சரிவா, ஃபர்ஸ்ட் பெட்ல போய் உட்காந்து என்னன்னு பாக்கலாம் என்று அவளை நடக்க வைக்க, முடியல ஆதி, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, போச்சு, நாளைக்கு ஹனிமூன் ட்ரிப் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. என்ன ஆதி, நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே என்று வேண்டுமென்று அவனிடம் டிராமா போட்டு கொண்டிருந்தாள். அது தெரியாத ஆதி பதறியவன் பட்டென்று அவளை ஒரு பூவை தூக்குவது போல தூக்கி கொண்டு வந்து மெத்தையில் கிடத்தி அவள் அருகே அமர்ந்தவன் அவள் கால்களை தூக்கி தன் தொடை மீது வைத்து கொண்டு, இங்கேயா வலிக்குது என்று கை வைத்து கேட்க, ஆமா ஆமா, அங்கதான் வலிக்குது. என்ன ஆதி, இப்படி பண்ணிட்டீங்களே, அம்மா வலிக்குதே என்று கத்தவும் அதில் பதறியவன், இருடி ஒரு நிமிஷம் என்று எழுந்து டிராயரை திறந்து ஆயின்மெண்ட் எடுத்துக்கொண்டு வந்து மீண்டும் அமர்ந்து அவள் கால்களை தன் மடி மீது வைத்து மெதுவாக அதை தடவி அவள் கால்களை நீவி விட்டு கொண்டிருந்தான். அவன் முகத்தில் தெரிந்த பதட்டமும் அவன் செய்து கொண்டிருக்கும் வேலையும் பார்த்தவளுக்கு சிரிப்பு சிரிப்பாக வந்தது. ஆயின்மெண்டை தடவி கொண்டிருந்தவன், என்ன ஸ்டார்டிங்ல ஆயின்மெண்ட் தடவும் போது கைய வச்சாலே அந்த கத்துனா, இப்ப என்ன இப்படி கம்முன்னு இருக்காளே என்றவன் மெதுவாக நிமிர்ந்து பார்க்க அவளோ அவனை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். அதை பார்த்தவனுக்கு நன்றாக புரிந்துவிட்டது, இவள் ஏதோ டிராமா போட்டு விட்டாள் என்று. என்ன வைஷு, என்னை ஏமாத்திட்டியா நீ என்றதும் வெவ்வே வெவ்வே என்று அவனுக்கு பழிப்பு காட்டியவள், என்ன நீங்க பயப்படுத்தினீங்கல்ல, அதுக்கு இது சரியா போச்சு என்று கூறவும், என்ன வைஷு, எது இதுல விளையாடுறதுன்னு இல்லையா? நாளைக்கு ஊருக்கு போக முடியாம ஆயிடுமோன்னு நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வலி குறையலனா உன்னை அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடலாம்னு கூட நினைச்சேன் என்று அவன் கூறவும், தெரியுதுல்ல ஆதி, நாளைக்கு ஊருக்கு போகணும்னு சாருக்கு ஆசை இருக்குது இல்ல, அப்ப எதுக்கு என்ன இப்படி பயங்காட்டி கீழே விழ வச்சீங்க? அதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வேண்டாமா? அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ண என்ற உடனே, எனக்கே பனிஷ்மெண்ட் தரியா? இப்போ உனக்கு நான் இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தரேன்னு மட்டும் பாரு என்றவன் கையில் இருந்த மருந்தை தூக்கி எறிந்து பட்டென்று அவளை இழுத்து மெத்தையில் போட்டு அவளது ஆடைகளை வேகமாக கலந்து கொண்டிருந்தான். ஆதி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உலகத்திலேயே உங்கள மாதிரி யாருமே பொண்டாட்டிக்கு தண்டனை கொடுத்திருக்க மாட்டாங்க. இது என்ன புதுவிதமான தண்டனையா இருக்கு
ஆமாண்டி, உனக்கெல்லாம் இப்படி தண்டனை கொடுத்தா தான் அடங்குவ என்றவன் எழுந்து சென்று அவனது அறை கதவை தாழிட்டு கொண்டு வரவும் அதற்குள் வைஷ்ணவியை காணவில்லை. அவள் கட்டிலுக்கு பின்னால் சென்று ஒளிந்து கொண்டாள். வைஷு, எங்க இருந்தாலும் வந்துட்டு வெளியில, அப்புறம் நானா கண்டுபிடிச்சு உன்னை தூக்கிட்டு வந்தனா சேதாரம் உனக்கு தாண்டி என்று கூறவும் அப்பொழுதும் எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே இருக்க அவள் அப்பொழுதுதான் முகம் கழுவி விட்டு வந்திருந்ததால் அவளது சோப்பு வாசனை அருகிலேயே வருவது போல தோன்ற மெதுவாக அவளை தேடிக்கொண்டே கட்டிலுக்கு பின்னால் வந்து பார்க்க அவள் அங்கு அரைக்குறை ஆடையோடு ஒளிந்து கொண்டிருந்தாள். அவளை அந்த நிலைமையில் பார்த்தவனுக்கு போதை தலைக்கேறியது. இங்க ஒளிஞ்சிட்டு இருந்தா மட்டும் உன்னை விட்டுருவேனாடி, கொஞ்ச நேரத்துல என்னை எவ்வளவு பதற வச்ச, இன்னைக்கு என்ன பண்றன்னு மட்டும் பாரு என்று அப்படியே அவளை அங்கிருந்து தூக்கி கொண்டு வந்தவன் மெத்தையில் தொப்பென்று போடவும், ஐயோ ஆதி, என்ன இப்படி போட்டீங்க, வலிக்குது தெரியுமா? வலிக்கட்டும்டி, நானும் பொண்டாட்டியாச்சே, போனா போதுன்னு ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணா என்கிட்டயே ஆட்டத்தை காட்டிட்டல்ல, இப்ப பாரு என்ன பண்றேன்னு என்று அவள் மேல் பொத்தென்று விழுகவும், ஐயோ ஆதி, என்னால உங்க வெயிட்டு தாங்க முடியல, எழுந்துறீங்க. என்னடி, இத்தனை நாள அப்படித்தானே இருந்த, இன்னைக்கு மட்டும் ஏதோ நான் 2 மூட்டைய தூக்கிட்டு வந்து உன் மேல விழுந்த மாதிரி இவ்ளோ சீன் போடுற? நீ என்ன கத்தினாலும் சரி, உன்னை விடுற மாதிரி எனக்கு ஐடியாவே இல்ல. ஆதி ப்ளீஸ் வேண்டாமே, யாராவது வந்தாங்கன்னா அசிங்கமா போயிடும். அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு காஃபி வேற கொடுத்து அனுப்புவாங்க, ப்ளீஸ் விட்டுருங்க என்றதும் அவள் மேலிருந்து எழுந்திருக்காமலேயே போனை எடுத்து காதில் வைத்தவன் 2 நம்பர்களை அழுத்திவிட்டு, அம்மா எங்க 2 பேருக்கும் காஃபி வேண்டாம், நாங்க ஒரேடியா நைட்டு டின்னர் சாப்பிட்டுக்கிறோம், எங்க ரூமுக்கு யாரையும் அனுப்பாதீங்க என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டான். வைஷு அவனை பார்த்து ஆ என்று வாயை பிளந்து கொண்டிருந்தாள். என்னடி, எதுக்கு இப்படி வாயை பொழந்துட்டு பாத்துட்டு இருக்க? இல்ல, இவ்ளோ பக்காவா பிளான் பண்றீங்களே, அதத்தான் பாத்துட்டு இருந்தேன். சரி, இதுக்கு மேல நீ சொல்றதுக்கு எதுவும் இல்லல்ல? ஏன் கேக்குறீங்க? ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சுல? ஆமா. அப்போ இன்னைக்கு உன்னை அடிச்சு துவச்சி காய வச்சிட வேண்டியதுதான் என்றதும், ஐயோ ஆதி வேண்டாம் ப்ளீஸ், நாளைக்கு ஊருக்கு போகணும். நாளைக்கு தானடி ஊருக்கு போக போறோம், இன்னைக்கு ஃபுல்லா ஃப்ரீயா தானே இருக்க போற என்றவன் அதற்கு மேல் அவளை பேச விடாமல் அவளது உதட்டை சிறை செய்தான். முதலில் வன்மையாக சிறை செய்தவன் போக போக மென்மையாக ஆழ்கடலில் முத்து எடுப்பது போலவே அவள் உதட்டில் இருந்த மொத்த சத்தையும் உறிஞ்சி எடுத்து கொண்டிருந்தான். ஆனால் வைஷ்ணவியோ எதற்கும் தயாராகத்தான் இருந்தாள். இன்று அவனை வேண்டுமென்றுதான் சீண்டினாள். ஆனால் இது போல் நடக்கும் என்று அவளுக்கு தெரியாது. இருந்தாலும் அவள் இப்பொழுது எதற்குமே துணிந்து கொண்டிருப்பதனால் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற முடிவில் அவனுடைய பின்னன் தலையில் தன்னுடைய கைகளை நுழைத்து விரல்களாலேயே மசாஜ் செய்வது போல செய்து கொண்டிருக்க அந்த மயக்கம் ஆதிக்கு ஒரு போதையை கொடுத்தது. சிறிது நேரத்திலேயே அவனது ஆடைகளுக்கும் மொத்தமாக விடுதலை கொடுத்தவன் வைஷுவின் உடலில் இருந்த ஒரு சில ஆடைகளையும் உருவி தூக்கி தூர போட்டான். பின் அவளுக்கு ஆணின் மீசை குத்த குத்த ஒரு விதமான கிளர்ச்சி உண்டாகிக் கொண்டே இருக்க அவள் மெலிதாக துடித்துக் கொண்டிருப்பதை பார்த்தவனுக்கு இன்னும் வேகம் அதிகமானது. இன்னைக்கு இவளை சீக்கிரமா விடவே கூடாது என்று முடிவு செய்தவன் இந்த கூடலை நீண்ட நேரம் கொண்டு சொல்ல வேண்டும் என்று திட்டம் செய்து அவள் உடல் முழுவதும் தன் இச்சுக்களை பதித்துக் கொண்டிருந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் தாங்க முடியாத வைஷு அவனை தள்ளிவிட்டு அவன் மேல் ஏறி படர்ந்தவள் அவன் உடல் முழுவதும் அவளின் முத்தங்களை பதித்துக் கொண்டிருந்தாள். பிறகு நீயா நானா என்ற போட்டி நீண்ட நேரம் நடந்து கொண்டிருக்க என்ன நினைத்தானோ தெரியவில்லை. அவளை தள்ளிவிட்டு அவள் மீது ஏறி படர்ந்தவன் பட்டென்று அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவளது பெண்மைக்குள் நுழைந்தான். அவனின் இந்த திடீர் செயலால் அதிர்ந்து போன வைஷுவிற்கு ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியவில்லை. இருந்தாலும் அவளுக்கு இந்த வேகம் மிகவும் பிடித்திருந்தது. அதை ரசிக்கும் விதமாக ஆதி ஆதி என்று முனகிக் கொண்டிருக்க அந்த முனங்களின் சத்தம் அவனை என்னவோ போல கிறங்க செய்ய அவனால் அவனை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியாமல் அவனுடைய மொத்த கட்டுப்பாட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து கொண்டிருந்தவன் இதற்கு மேல் தாங்காது என்று அவனது தீவிர ஆட்டத்தை ஆரம்பித்தான்.
அதில் பெண் அவளோ குலுங்கித்தான் போனாள். இரவு உணவு நேரம் வருவரை அவளை விடவே இல்லை. மீண்டும் மீண்டும் அவளுடன் கூடல் செய்து கொண்டிருந்தான். அதில் சோர்ந்து போன வைஷுவை பார்த்தவன், என்னடி இதுக்கு இப்படி சோர்ந்துட்ட? நான் உன்னை விடியற வரைக்கும் வச்சு செய்யலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் என்றதும் பதறியவள் பட்டென்று அவனை தள்ளி விட்டு விட்டு, ஆதி போது வேண்டாம் விட்டுருங்க, நாளைக்கு ஊருக்கு வேற போகணும், மிச்சத்தை எல்லாம் நாளைக்கு அங்க போய் பண்ணிக்கலாம், அங்க போய் நீங்க என்ன பண்ணாலும் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் என்று கூற, நீ என்னடி கேக்குறது, உன் பர்மிஷன் எல்லாம் எனக்கு எதுக்கு, ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இப்ப பார்த்த ஆதியை விட மோசமான ஒரு ஆதியை நீ பாப்ப, கவலையே படாத என்று கூறிவிட்டு அவள் அருகில் இறங்கி படுத்தவன், வைஷு உனக்கு இன்னைக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆதி, லவ் யூ சோ மச் என்றார். லவ் யூ டி. சரி உனக்கு பசிக்குதா? ஆமா ஆதி, பின்ன இவ்ளோ நேரமா என்ன போட்டு உலுக்கிட்டு பசிக்குதான்னு கேள்வியை பாரு என்றதும், சரிவா நம்ம குளிச்சுட்டு கீழே போலாம். இல்லாதி எனக்கு கீழே போறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. சரி அப்படின்னா நமக்கு டின்னரை மேல கொண்டு வர சொல்லிடுறேன், ஓகே தானே? ஓகே ஆதி. சரிவா நம்ம 2 பேரும் போய் குளிச்சுட்டு வந்துடலாம். அதெல்லாம் முடியாது, நீங்க தான் என்ன தூக்கிட்டு போய் குளிக்க வைக்கணும், ஏன்னா என்னை இவ்வளவு தூரம் டயர்டாக்கி விட்டது நீங்க தானே, அப்ப இதெல்லாம் நீங்க தானே பாத்துக்கணும் என்று அவள் கூறவும், இது என்ன விஷயம், நான் இப்போ எப்படி தூக்கிட்டு போறேன்னு பாரு என்று அவளை 2 கைகளாலும் தூக்கி கொண்டு குளியல் அறைக்கு சென்று அவளை ஒரு குழந்தையை குளிக்க வைப்பது போல குளிக்க வைத்தவன் பின்பு அவனும் குளிக்க தொடங்கினான். அதுவரைக்கும் வெதுவெதுப்பான தண்ணீர் நிரப்பிய அந்த பாத் டப்பில் படுத்துக் கொண்டிருந்த வைஷுவிற்கு மிகவும் இதமாக இருக்க தன் கணவன் குளிப்பதையே பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது ஆதி, வைஷு உனக்கு வெக்கமா இல்ல? இப்படித்தான் ஒரு ஆம்பளை பையன் குளிக்கிறத குறு குறுன்னு வச்சுக்கன்னு வாங்காம பாத்துக்கிட்டே இருப்பியா? இது என்ன வம்பா இருக்கு? ஒரு பொம்பளை புள்ள குளிக்கிறத நீங்க பாத்தீங்க, ஏன் குளிக்க வச்சதே நீங்க தான், இதெல்லாம் நீங்க பண்ணும் போது நான் மட்டும் பார்க்க கூடாதா? என்னது இது நியாயம் இல்லாத பேச்சு. ஆனாலும் வர வர உனக்கு ரொம்ப சேட்டை அதிகமாயிடுச்சுடி, நீ குளிச்சு முடிச்சிட்டல்ல எழுந்து போடி என்றதும், அதெல்லாம் முடியாது, நீங்க தானே என்ன தூக்கிட்டு வந்தீங்க, அப்ப நீங்க தான் திரும்ப என்ன தூக்கிட்டு போய் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடணும். இது என்னடி வம்பா இருக்கு? ஆமா, கழட்டி போடுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா, திரும்ப யார் அதை போட்டு விடுவா? இன்னொரு டைம் நீங்க கழட்டி விட்டீங்கன்னா நீங்க தான் எனக்கு போட்டு விடணும், அதையும் சொல்லிட்டேன். இது கூட நல்லா இருக்கே, பேசாம இனிமே நானே உனக்கு டெய்லி போட்டு விடுறேன், சரியா? ஆசையை பாரு. சரி சரி குளிச்சு முடிச்சிட்டீங்கன்னா வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. இதோ வந்துட்டேன் செல்லம் என்றவன் வேகமாக குளித்து முடித்து டவலை இடுப்பில் கட்டியவன் பின்பு அவளுக்கு ஒரு டவலை கட்டிவிட்டு அப்படியே தன் 2 கைகளால் தூக்கி கொண்டு வந்து உடை மாற்றும் அறையில் விட்டு அவளுக்கான இரவு உடையை மாட்டிவிட்டு பின்பு அவனும் ஒரு இரவு உடையை அணிந்து கொண்டு பின்பு இருவரும் மெத்தையில் வந்து அமரவும், சரியாதி சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. என்னடி பயங்கரமா பசிக்குதா உனக்கு? ஆமா ஆதி, இருக்காத பின்ன, இவ்ளோ நேரம் என்ன போட்டு பாடா படிச்சுட்டு கேக்குறத பாரு என்றவளை பார்த்து சிரித்தவன், சரி சரி ஒரு நிமிஷம் இரு என்று கீழே போன் பண்ணி அவர்களுக்கான இரவு உணவை மேலே அனுப்பி வைக்க சொன்னான். அவர்கள் போன் செய்த அடுத்த 5 நிமிடத்தில் இரவு உணவு சுட சுட தயாராக பணியால் எடுத்து கொண்டு வந்து கதவை தட்ட, ஹிரடி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று கதவை திறக்கவும் டிஃபனை அவன் கையில் கொடுக்க அதை வாங்கி கொண்டு வந்தவன் பின்பு அவளுக்கு ஒரு பிளேட்டை கொடுத்து விட்டு அவனும் ஒரு பிளேட்டை எடுத்துக்கொண்டு அமர்ந்து சாப்பிட தொடங்கினான். ஹாதி இப்படி டயர்ட்ல நல்லா சுடுதண்ணில குளிச்சுட்டு வந்து உடனே சுட சுட டிஃபனும் சாப்பிடுற சுகமே தனி சுகம்தான். பரவாயில்லடி வைஷு, போன ஜென்மத்துல நீ ஏதோ புண்ணியம் பண்ணிருக்க, அதான் இந்த ஜென்மத்துல இந்த ஆதி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறாரு என்றதும், என்னடி உன்னையே நீ பெருமையா பேசுவியா? இல்ல ஆதி, நான் உங்களைதான் பெருமையா பேசினேன். அது சரி அது சரி, கல்யாணம் பண்ண புதுசுல நீ என்ன வாடா போடான்னு பேசியிருக்கல? ஆமா, அதையே இப்ப கேக்குறீங்க? இப்பெல்லாம் ஏன் நீ அந்த மாதிரி பேசுறதே இல்ல? அதுவா, அப்ப ஏதோ கோவத்துல பேசிட்டேன், அதனால அப்படி வந்துருச்சு. இப்பதான் எனக்கு உங்க மேல கோவமே இல்லையே. என்னடி இது, நான் உன்னை எப்படி வாடி போடின்னு பேசுறனோ அதே மாதிரியே நீயும் என்ன வாடா போடன்னு பேசலாம் இல்ல?
இல்ல ஆதி, அது சரியா வராது. அத்தை மாமா எல்லாம் கண்டிப்பா தப்பா நினைப்பாங்க. ஓ, உனக்கு அவங்க முன்னாடி எல்லாம் போய் கூப்பிடணும் வேற ஐடியா இருக்குதா? நான் நம்ம 2 பேரும் தனியா பெட்ரூம்குள்ள இருக்கும்போது பேசுறத பத்தி மட்டும்தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி சொல்றீங்களா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, தாராளமா கூப்பிடலாம். அதான பார்த்தேன், கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே என்றதும் என்று சிரித்து விட்டு அவள் இரவு உணவை சாப்பிட்டு முடித்ததும் பிறகு தட்டை எடுத்து வைத்து விட்டு, ஆதி கொஞ்ச நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாமா? தாராளமே பேசலாமே. பேச மட்டும்தான் செய்யணுமா? இல்ல போதும் போதும், வர வர உங்களோட அட்டகாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. இன்னைய கோட்டா முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என் பக்கத்துல வந்தீங்க அவ்வளவுதான், நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்னடி ஏதோ கணக்கெல்லாம் வச்சிட்டு இருக்கிற? இதெல்லாம் கணக்கு வச்சு செய்யற வேலையா? இருக்கட்டும், நாளைக்கு டிராவல் இருக்கு, 2 பேருக்குமே டயர்ட் ஆயிடும். அதனால இப்பவே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும், புரிஞ்சுதா? அப்புறம் நாளைக்கு காலையில ஆபீஸ் போக போறீங்களா ஆதி? ஆமாண்டி, நம்ம மதியத்துக்கு மேலதானே ஏர்போர்ட் கிளம்புவோம். ஒரு ஹாஃப் டே மட்டும் நான் ஒர்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதை கேன்சல் பண்ண முடியாது. சரி, ஓகே. நம்ம எப்படி கிளம்புறோம்? எப்பவும் போறல கார்ல கிளம்ப வேண்டியதுதான். இல்ல ஆதி, அக்கா மாமா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போவோமா இல்ல தனித்தனியா போயிடுவோமா? இல்லடி, நம்ம இங்க இருந்து கிளம்பி போய் ஹரியும் பிரியங்காவையும் பிக்கப் பண்ணிட்டு தான் ஏர்போர்ட்டுக்கு போக போறோம். அப்படியா? அப்படின்னா சூப்பர். பின்ன என் அத்தை மாமா அங்க இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லாம போக முடியுமா? பாருடா, வர வர இங்க எல்லாம் எங்க அப்பா அம்மா என்னை விட உங்ககிட்ட தான் பாசமா இருக்காங்க. இதெல்லாம் ஒன்னும் சரியில்லை, சொல்லிட்டேன். ஏன்? ஆரம்பத்துல எனக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும். எங்க அம்மாவை நீ கைக்குள்ள போட்டுக்கிட்ட போது, அதான் இப்ப உன்னோட அப்பா அம்மாவை நான் கைக்குள்ள போட்டுக்கிட்டேன். நடத்துங்க நடத்துங்க, எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாப்போம் என்று இவர்கள் ஜாலியாக பேசிக்கொண்டு அமர்ந்திருக்க, அதே நேரம் ஹரியும் பிரியங்காவும் அவர்கள் அறையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். என்னடி ஷாப்பிங் போனியே, உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டியா? எல்லாமே வாங்கிட்டேன் ஹரி. பரவாயில்ல, அப்போ அங்க போய் நமக்கு எதுவும் தேவைப்படாது இல்ல? எதுவுமே தேவைப்படாது. சரி, நல்லதா போச்சு. அப்புறம் பேக்கிங் எல்லாம் கூட முடிச்சிட்ட போல இருக்கே. ஆமா ஹரி, ஆஃப்டர்நூனே முடிச்சிட்டேன். ஏண்டி எல்லாத்தையும் நீயே செஞ்சு கஷ்டப்படுற? நான் வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருக்கலாம்ல? ஆமா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாதா? நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வேலையும் ஓடாதுன்னு நல்லாவே தெரியும். அதனாலதான் முன்கூட்டியே எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டேன் என்று கூறவும், என்னடி இப்படி சொல்லிட்ட? நான் அவ்வளவு மோசமானவனா என்ன? ஆமா, ரொம்ப ரொம்ப மோசமானவர் தான் நீங்க. அப்படியெல்லாம் சொல்லாதடி, நீ என் செல்ல பொண்டாட்டி இல்ல. இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க. நாளைக்கு டிராவல் பண்ணணும், எனக்கு செம்ம டயர்டா இருக்குது. அதனால அம்மா சீக்கிரமா போய் தூங்க சொன்னாங்க. ஒழுங்கா வாழை சுருட்டிட்டு படுத்து தூங்குற வழிய பாருங்க. என்னடி இப்படி சொல்லிட்ட? அப்போ இன்னைக்கு நைட்டு ஒண்ணுமே இல்லையா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போய் கம்முன்னு படுங்க, நான் தூங்க போறேன் என்று மெத்தையில் படுத்துக்கொண்டு போர்வையை போர்த்தியவள், லைட்டை ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரம் படுக்கிற வழிய பாருங்க. ரொம்ப நேரம் லைட் போட்டுட்டு இருந்தா எனக்கு தூக்கம் வராது. என்னடி ரொம்ப ஓவரா தான் பண்ற? ஒரு மார்க்கமா தான் போயிட்டு இருக்கு. ஆமா அப்படித்தான், என்ன இப்ப? ஹாட்டிங்க என்றவன் வேகமாக சென்று லைட்டை ஆஃப் செய்து விட்டு அவள் மேல் வந்து விழுந்ததும், ஹரி தள்ளுங்க, என்ன பண்றீங்க என்றவளை வலுக்கட்டாயப்படுத்தி கொண்டிருக்க, ஹரி வேண்டாம் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு எட்ட போங்க. நீ என்ன வேணா சொல்லு, எனக்கு வேணும்னு தோணுது, நான் செய்வந்தான் என்று கூறியவன் மெதுவாக அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து லேசாக கடித்து வைத்தான். அதில் பெண்ணவள் அப்படியே மொத்தமாக உறைந்து போய்விட்டாள். இதுதான் சமயம் என்று நினைத்தவன் அவளது உதட்டை தீவிரமாக சிறை செய்தான். அந்த ஆழ்ந்த முத்தத்தில் பிரியங்கா தன்னை முழுவதுமாக மறந்துவிட மெதுவாக அவளது ஆடைகளை களைய ஆரம்பித்தான். பின்பு அவனுடைய ஆடைகளையும் களைந்து தூக்கி போட்டவன் அவள் உடலில் தன் உதடு படாத இடமே இல்லை என்பது போல அனைத்து இடங்களிலும் தனது இதழ்களை பதித்து எடுத்தான். பிறகு மெதுவாக அவளது பெண்மைக்குள் நுழைந்தவன் அவளை முழுவதுமாக ஆக்கிரமிக்க தொடங்கினான். அவனின் ஆக்கிரமிப்பில் அதிர்ந்து போனவள் மிகவும் பயந்துதான் போனாள்.
நீண்ட நேரம் சென்று கொண்டிருந்ததை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் அவனால் அவனை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவனுடைய கண்ட்ரோல் அவனிடம் இல்லாமல் எங்கேயோ தறிக்கெட்டு ஓடிக்கொண்டிருந்தது. என்ன செய்வது என்று புரியாதவன் ஒரு கட்டத்தில் அவனுமே சோர்ந்து போக தனது கூடலை முடித்துக்கொண்டு பொத்தென்று அவள் அருகே விழுந்தவன், என்னடி ஓகே தானே? என்ன மனுஷஹாரி நீங்க, நான் எவ்வளோ டயர்ட் ஆயிட்டேன் தெரியுமா? நாளைக்கு எப்படி நான் டிராவல் பண்ணுவேன் என்றவளை இறுக்கமாக அணைத்து கொள்ள அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டு அவளும் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டு ஒரு குழந்தையை போல படுத்தவுடன் உறங்கிவிட்டாள். அவள் சட்டென்று உறங்கியதை பார்த்தவன், அச்சுச்சோ பாவம் தான் என் பொண்டாட்டி, ரொம்ப டயர்டா இருக்கா போல இருக்கே, சட்டுன்னு தூங்கிட்டா என்று அவள் தலையில் முத்தம் கொடுத்தவன் பிறகு அவனும் அலுப்பில் அப்படியே உறங்கி போய்விட அடுத்த நாள் காலை பொழுது அழகாக விடிந்தது. வைஷ்ணவி ஆதியை விடாமல் இறுக்கமாக அணைத்து பிடித்தபடியே உறங்கிக் கொண்டிருக்க மெதுவாக கண்முடித்தவன், ராட்சசி நைட்டு ஃபுல்லா என்ன அந்த பக்கம் இந்த பக்கம் கூட திரும்பி படுக்க விடாம இப்படி விடிய விடிய ஒரே சைடா படுக்க வச்சிட்டாளே என்றவன் மெதுவாக அவளது கையை எடுத்துவிட்டு எழுந்து அமர்ந்தான். உடல் எல்லாம் மிகவும் அலுப்பாக இருக்க தனது முதுகை அப்படியே வளைத்து நெட்டி முறித்தான். பிறகு வைஷுவை பார்த்து, பண்ற சேட்டையெல்லாம் பண்ணிட்டு எப்படி குழந்தை மாதிரி அசந்து தூங்குறத பாரு என்று நினைத்தவன் பின்பு மெதுவாக அவள் நெற்றியில் முத்தம் கொடுக்க அவனது மீசை குத்தியவுடன் சட்டென்று கண்ணை திறந்து பார்த்தவள், ஆதி விடிஞ்சிடுச்சா? அது சரி, மணி என்ன ஆகுது தெரியுமா? என்ன 6 மணி இருக்குமா? 8 மணி ஆகுதுடி. என 8 மணி ஆயிடுச்சா என்று அதிர்ச்சியோடு எழுந்து அமர்ந்தவள் பதட்டத்தில் போர்வையை நழுவ விட காலையிலேயே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவனுக்கு அவளின் முன்னழகு தரிசனம் கிடைத்தது. அதை பார்த்து சொக்கி போனவனின் பார்வையை கண்டவள் தனது போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டு, இந்த ஆதி இருக்காரே ரொம்ப மோசம்தான் என்று மனசுக்குள் நினைத்து கொண்டு, என்ன நீங்க எப்ப பாரு புதுசா பாக்குற மாதிரியே ஊத்து பாத்துட்டு இருக்கீங்க? ஆமா, என் பொண்டாட்டி என்னைக்கும் எனக்கு புதுசு புதுசாதான் தெரியவா. சரி, எதுக்கு இப்ப இவ்வளவு அவசரமா எந்திரிச்சு உட்காந்த? என்ன ஆதி, இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நீங்க ஆபீஸ் போகணும்னு சொன்னீங்கல்ல. சரி, நான் தானே ஆபீஸ் போக போறேன், நீ எதுக்கு இப்படி பதற? என்ன ஆதி, நானும் சீக்கிரம் எழுந்து குளிச்சு கிளம்புனா தானே உங்க கூட கீழே வந்து ஒன்னா சேர்ந்து சாப்பிட முடியும். இல்லனா நீங்க என்ன மட்டும் தனியா கழட்டி விட்டுட்டு போயிடுவீங்க, அப்புறம் நான் மட்டும் தனியா சாப்பிடணும்ல. பாருடா, என்ன பிரிஞ்சு ஒரு நாள் கூட நீ சாப்பிட மாட்டியா? நீங்க என் பக்கத்துல இருக்க பட்சத்துல செய்ய மாட்டேன், இல்லாத சமயத்துல வேற வழி இல்ல, அதனால சாப்பிட்டுக்குவேன். சரி, நீ போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வந்துடுறியா? ஓகே ஆதி என்றவள் சுற்றிலும் முற்றிலும் தேட, என்னடி தேடிட்டு இருக்க? இல்ல, எனக்கு டவல் வேணுமே. யார் போய் எடுத்துட்டு வர்றது? நீங்க தான். ஏன் நீ போக மாட்டியா? நான் இப்படியே எப்படி போறது ஆதி? அப்ப நான் மட்டும் இப்படியே போலாமா? என்ன நியாயம் இது என்று கூறவும், ஆமால என்று தலையை சொரிந்தவள் அவள் அருகே கடந்த ஆடைகளை எடுத்து மேலே போட்டுக்கொண்டு, இட்ஸ் ஓகே, நான் இதையே போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்க இந்த போர்வைய வச்சுக்கோங்க என்று குளிப்பதற்காக செல்ல பார்த்தவளிடம், எனக்கு ஒரு டவலை தூக்கி போட்டு போடி. ஆமா, நான் போனதுக்கு அப்புறம் இந்த ரூம்ல வேற யார் இருக்க போறாங்க, ஒழுங்கா எழுந்திருச்சு போய் நீங்களே டவல் எடுத்துக்கோங்க என்று கூறிவிட்டு குளியல் அறைக்குள் புகுந்து கதவை சாத்தி கொள்ள, இவ்வளோ ஒரு திமிர் இவளுக்கு, வா வா, உன்னை இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமா நான் பழி வாங்காம விட மாட்டேன் என்று நினைத்தவன் சிரித்து கொண்டே எழுந்து சென்று டவலை இடுப்பில் கட்டி கொண்டு அந்த பால்கனியில் சென்று காலை நேர சூரியனை உள்வாங்கி கொண்டிருந்தான். பின்பு குளித்து முடித்துவிட்டு ஆடையை மாற்றி கொண்டு வந்த வைஷு ஆதியை காணாமல் தேட அவன் பால்கனியில் நின்று சூரிய கதிர்களை உள்வாங்கி கொண்டிருப்பதை பார்த்தவள் பிறகு மெதுவாக அவன் அருகே சென்று அவனை பின்னால் இருந்து இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். வைஷு, உண்மையிலேயே இவ்ளோ நேரம் இங்க நின்னுட்டு இருக்கேண்டி, இந்த சூரியனோட சூடெல்லாம் ஒரு சூடா? நீ வந்து என்ன பின்னால் இருந்து பிடிச்ச பாரு, அப்படி ஒரு சூடு உடம்புல சும்மா ஜிவ்னு பரவுது என்றதும் உடனே அவனை திரும்பி பார்த்தவள், ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப குசும்புதான் ஆதி. சூரிய பகவான் கோச்சுக்கு போறாரு, அவர்கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசுறீங்களே. ஆமா, நான் சூடாவா இருக்கேன்? நீ அவ்வளவு சூடா இருக்கியான்னு தெரியாது, உன்னோட உடம்புதான் அவ்வளவு சூடா இருக்கு. சரி சரி, நான் குளிச்சுட்டு வந்துட்டேன், நீங்க போய் சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்புற வழியை பாருங்க.
சரிடி செல்லம் என்றவன் அவளை அணைத்து நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு பின்பு நேராக குளிக்க சென்றவனை பின்னால் இருந்து பார்த்து கொண்டிருந்தவள், என் புருஷன் நாளுக்கு நாள் என் கண்ணுக்கு அழகாயிட்டே போறாரு. என்னன்னே தெரியல, என் புருஷன் மேல யாரு கண்ணும் படக்கூடாது. அதையும் மீறி எவளாவது பார்த்தான்னு தெரிஞ்சது அவ கண்ணை நோண்டி காக்கா கிட்ட போட்டுருவேன் என்று நினைத்து கொண்டிருந்தவள் பின்பு ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்பு அமர்ந்து கொண்டு தன்னை தயார்படுத்தி கொண்டாள். ஆதி குளித்துவிட்டு அவளை அழைத்து கொண்டு கீழே வரவும் பின்பு இருவரும் காலை உணவை சிரித்தபடியே சந்தோஷமாக சாப்பிட்டு முடித்து ஆதி ஆபீஸிற்கும் கிளம்பிவிட்டான். என்னம்மா, ஊருக்கு போறதுக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டியா என்று கண்மணி கேட்கவும், எடுத்து வச்சிட்டேன் அத்தை. சரிம்மா, அப்போ நீ ரூமுக்கு போய் எதுக்கும் 1-2 வாட்டி செக் பண்ணிக்கோ, ஏதாவது மிஸ் ஆகி இருக்கான்னு. ஓகே அத்தை என்று அவள் எழுந்து செல்ல பார்க்க அப்பொழுது அனு வந்து, ஹனி, நான் மட்டும்தான் இன்னைக்கு காலேஜ் போக போறேன். நீங்க ஜாலியா லீவ் போட்டுட்டு மறுபடியும் ஹனிமூன் போக போறீங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆமா அனு, நான் இல்லைன்னு சொல்லிட்டு நீ காலேஜ் போகாம இருக்காத. நீ ரெகுலரா காலேஜ் போ, சரியா? உனக்கு ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்ல எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் கவிக்கிட்டையும் கார்த்திகிட்டையும் கேளு, ஓகேவா என்றதும், அந்த தைரியத்துலதான் நீ நானும் இருக்கேன், நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் என்றதும் அவளை பார்த்து சிரித்து விட்டு மேலே தன்னுடைய அறைக்கு சென்றவள் கவிதாவிற்கு போன் செய்தாள். 2 ரிங்கில் போனை எடுத்த கவிதா, சொல்லுடி வைஷு. என்ன கவி, காலேஜ் வந்துட்டியா? இதோ போயிட்டே இருக்கேனே. சரி, ஓகே, நான் இன்னைக்குதான் ஊருக்கு கிளம்புறேன், தெரியும் இல்லடி? தெரியும் டி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஆதி கூடவே இரு, தனியா எங்கேயும் போயிடாத. ரொம்ப தூரமா போற வைஷு, எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு என்றதும், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லடி, நான் பாத்துக்கிறேன். நான் இப்ப போன் பண்ணதே வேற ஒரு விஷயம் சொல்றதுக்காக. என்ன வைஷு, சொல்லு. அனு காலேஜுக்கு கிளம்பிட்டா, அவளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோடி. என்னடி இதெல்லாம் நீ சொல்லணுமா? எனக்கே தெரியாதா? அவ அந்த காலேஜுக்கு புதுசு இல்லையா, யாராவது அவகிட்ட வம்பு பண்ண போறாங்க. அதனால நீ கார்த்திகிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லி வை, அவனையும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்க சொல்லு. அவ்வளவுதானே? இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் காலேஜ் போயிடுவேன். கார்த்திகிட்ட நானே சொல்லிக்கிறேன், நீ இத பத்தி எல்லாம் கவலைப்படாம சந்தோஷமா உன்னோட ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு வா, சரியா? அதெல்லாம் எனக்கு புரியுதுடி, ஆனா அங்க ஒரு சில குரங்குகள் பட்டாலும் இருக்குதுங்கல்ல, அதுங்க அணுகிட்ட ஏதாவது பிரச்சனை வச்சுக்க போதுங்க. அப்படி மட்டும் ஏதாவது ஆதி காதுக்கு வந்துச்சுன்னா பிரச்சனை வேற மாதிரி போயிடும்டி. பிளீஸ் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ. சரிடி, நான் பாத்துக்கிறேன். அந்த வானரப்படை கிடக்குதுங்க, வீணா போனதுங்க, அதெல்லாம் கார்த்திகிட்ட சொல்லி நான் கவனமா பாத்துக்கிறேன். சரிடி, இத சொல்றதுக்கு தான் நான் கால் பண்ணேன். அப்போ நான் போனை வச்சுட்டுமா? சரிடி, ஆல் தி பெஸ்ட், ஹாப்பி ஜர்னி, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா. கூடிய சீக்கிரம் என்ன அத்தையாக்கிடுடி என்று கூற, போடி என்று வெட்கப்பட்டு கொண்டே போனை வைத்தவள், கவி, நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் கூடிய சீக்கிரம் உன்னை அத்தையாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு என்று கனவுலகில் மிதந்து கொண்டு யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது திடீரென்று அவளது போன் அடிக்கவும் நிஜ உலகிற்கு வந்தவள் போனை பார்த்தவுடன், அக்கா தான் என்று வேகமாக போனை ஆன் செய்து காதில் வைத்துவிட்டு, ஹலோ அக்கா, சொல்லுங்க. வைஷு, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? நான் ரெடி பண்ணிட்டேன் அக்கா, நீங்க? நானும் ரெடி பண்ணிட்டேன்டி, இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் போறீங்கல்ல, அப்படித்தான் இருக்கும். நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டி போன போது அப்படித்தான் இருந்துச்சு. சரிடி, எதா இருந்தாலும் சப்போஸ் நான் மிஸ் பண்ணிட்டா கூட உன்கிட்ட இருந்து யூஸ் பண்ணிக்கலாம்ல. தாராளமா, இதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்கணுமா? நானும் நீங்களும் பக்கத்துல தான் இருக்க போறோம், அதனால நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாம மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. சரிடி, நம்ம எப்படி கிளம்பி போக போறோம்? ஆதி ஆபீஸ் போயிருக்காருக்கா. இங்க மட்டும் என்ன, ஹரியும் தான் ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கா, அதுக்காக போயிருக்காரு. ஓ அப்படியா, சரி சரி. அப்போ ஆதி வீட்டுக்கு வந்ததும் உங்க வீட்டுக்கு நேரா வந்துட்டு உங்களையும் கையோட ஏர்போர்ட் கூட்டிட்டு போயிடலாம்னு சொன்னாருக்கா. அப்படியா, சரிடி, அப்போ நான் ரெடியா இருக்கேன், ஓகேவா? சரிக்கா, அப்ப நான் வச்சிடவா? ஓகேடி, பாய் என்று போனை கட் செய்து விட்டு ஆதியின் வரவுக்காக காத்திருந்தாள். பின்பு வேக வேகமாக ஆடை மாற்றிக்கொண்டு அலங்காரம் செய்து கொண்டவள் ஆதி வந்தவுடன் கீழே சென்று
மதிய உணவை திருப்தியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு பெரியவர்களிடமும் ஆசியும் வாங்கிக் கொண்டு அங்கிருந்து பிரியங்காவின் வீட்டிற்கு புறப்பட்டனர். அவர்களை வாசல் வரை வந்து அனைவரும் வழி அனுப்பி வைத்துவிட்டு செல்ல, அங்கிருந்து நேராக பிரியங்காவின் வீட்டிற்கு சென்றவர்கள் சுரேஷிடமும் கௌசல்யாவிடமும் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு அங்கிருந்து பிரியங்காவையும் ஹரியையும் அழைத்து கொண்டு நேராக ஏர்போர்ட்டுக்கு சென்று கொண்டிருந்தான் ஆதி. போகும் வழியெல்லாம் நால்வரும் சந்தோஷமாக சிரித்துக் கொண்டும் அரட்டை அடித்துக் கொண்டும் பேசிக்கொண்டே செல்ல, அப்பொழுது பிரியங்கா ஹரியிடம், என்னன்னே தெரியல ஹரி, எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஏண்டி? இல்ல, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல போக போறேன், அத நினைச்சாதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு என்றதும் உடனே வைஷு, அக்கா அத வேற ஏங்கா ஞாபகப்படுத்தின, நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் போக போறேன், அத நினைச்சா எனக்கு இப்பவே வயிறெல்லாம் என்னவோ பண்ணுது என்றதும் ஆதி அவளை பார்த்து சிரித்துவிட்டு, வைஷு, நான் உன் பக்கத்துல இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்படாத, சரியா? உனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுன்னா என்னை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கோ என்றதும், ஆசைய பாரு, அத்தனை பேர் இருக்கிற பிளைட்ல கட்டி பிடிச்சுக்கணுமா, ஆளை பாரு என்றதும், வேணாம்னா போடி, நீ ரொம்ப பயப்படுறியன்னு சொன்னா, சரி சரி, வேற யாராவது அங்க பயப்படுவாங்கல்ல, அவங்கள என்ன இறுக்கமா புடிச்சுக்க சொல்றேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல போ என்றதும் அவன் மண்டையில் கொட்டியவள், என்ன தவிர வேற யாராவது உங்களை பிடிச்சிடுவாங்களா, சாவடிச்சிருவேன் என்றதும் உடனே ஆதி, பிரியங்கா, ஹரி மூவரும் வாய் விட்டு சிரிக்கவும், உடனே வைஷு, என்ன பார்த்தா உங்களுக்கெல்லாம் காமெடியா இருக்கா? இவர் இந்த மாதிரி சொன்னதுக்கு மாமா நீங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்கணும், அதை விட்டுட்டு நீங்களும் கூட சேர்ந்து சிரிக்கிறீங்கல்ல என்றதும் உடனே ஹரி, வைஷு நீ கவலைப்படாத. டே ஆதி, என்ன நீ என் மச்சனுக்கிட்டே இப்படிலாம் பேசுற? அவளை தவிர வேற யார் மேலையாவது உன் கை பட்டுச்சுன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான், உன்னை நான் காலி பண்ணிடுவேன் என்றான். உடனே ஆதி, ஐயோ ஹரி, எனக்கு பயமா இருக்குதுடா என்று நாடகம் போடுவது போல பேசவும் மீண்டும் அனைவரும் சிரித்து விட்டனர். ஒரு வழியாக அந்த மகிழ்ச்சியுடன் ஏர்போர்ட் வந்து சேர, காரை பார்க்கிங்கில் போட்டுவிட்டு தங்களது லக்கேஜ்களை எடுத்துக்கொண்டு ஏர்போர்ட்டுக்குள் நுழைந்தனர்.